2025 26 ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு இந்த 3 கிரகங்களும் என்ன பலன்களை கொடுக்கும். நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன ராசி, என்ன நட்சத்திரம், உங்களுக்கு என்ன தசை நடக்குது, அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் வீடியோ பார்க்குறாங்க. ராகு பயிற்சின்றாங்க, குரு பயிற்சின்றாங்க, சனி பயிற்சின்றாங்க. வருஷம் ஏதோ ஒரு பயிற்சி வந்துகிட்டே இருக்குது, முக்கியமான பயிற்சிகளும் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் இல்லை, நிறைய கஷ்டப்பட்டு தான் வரோம். ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க, அதே ராசி அதே நட்சத்திரம், பக்கத்து தெருவில் இருந்தாலும் சரி, பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி, என் ராசிக்காரு என் நட்சத்திரக்காரு அவர் நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கார். ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் வருது, ஒரு வருஷம் நல்லா இருக்குது ஒரு வருஷம் நல்லா இல்லை, எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த தசா புத்தி கோச்சார கிரகங்கள் ராகு பகவான், கேது பகவான், சனி பகவான், குரு பகவான் 4 கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் எது மாறினாலும் வாழ்க்கை மாறலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வயது காலகட்டத்தில் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். கன்னிராசி சனி மகாதசை. இந்த சனி மகாதசை இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு 3 நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வயசில் வரும்? உத்திரம் நட்சத்திரம், அஸ்தம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு 40 வயசுலேருந்து 70 வயசுக்குள்ளே இந்த சனி மகாதசை வரும். உங்களுடைய சுயஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் 40 வயசுக்கு மேலே 70 75க்குள்ளே அந்த சனி மகாதசை அப்படிங்கிறது வரும். சனி மகாதசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி, இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடியவர், ராசிக்கு 5ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர், 6ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர். கோச்சார ரீதியாக ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி, 6ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல குரு பகவான், 12ஆம் இடத்துல கேது பகவான். இந்த 4 கிரகங்கள் மட்டும் இல்லாமல் கோச்சார கிரகங்கள், அதாவது மாதக்கோள்கள், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தசா புத்திக்கு இது என்ன பலன்களை கொடுக்கும். ஏன்னா சனி தசை அப்படின்னாவே ஒரு சில பேருக்கு பயம் வரும். சனி தசை அந்த அளவுக்கு கெடுக்காது, அந்த அளவுக்கு கொடுக்காது. அது கர்மா அடிப்படையில் வரக்கூடிய தசை. இந்த ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். சமீப காலமாக போன 2.5 வருஷத்தில் 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார். இப்போ 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். 6ஆம் இடத்துல இருந்தாலே வெற்றி வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லலாம். மறைமுக எதிர்ப்புகள் எதுவுமே சரி, 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது நல்லது. உங்கள் சுய ஜாதகத்தில் 6ஆம் இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா நல்லது. ஆனால் உங்கள் நட்சத்திரத்துக்கு உங்கள் வயது காலகட்டத்தில் சனி தசை ஆரம்பித்து போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா, இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் பலன்களை கொடுக்குமா அப்படின்னாக்கா பலன்களை கம்மி பண்ணி தான் கொடுக்கும். குரு 10ஆம் இடத்துல இருக்குது. இப்போ எப்படி இருக்கும் தொழில், வேலைவாய்ப்பு? ஏன்னா 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். வேலைவாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு ஓரளவுக்கு சொல்லலாம். வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். ஏன்னா வேலையில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். இது வரைக்கும் சனி தசையில் ஒரு சில பேருக்கு கஷ்டப்பட்டுன்னு வருவாங்க. ஏன்னா சனி தசைங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகராக இந்த சனி பகவான் படாத பாடுபட்டிருப்பீங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி 5 கூடியவன், பூர்வ புண்ணி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் கெடுக்காது. ஆனால் 6க்கு அதிபதியாக வர்றதுனால கடன், நோய், வழக்கு இது மாதிரி கொடுத்துருவார். அந்த பலன்களை கன்ஃபார்மாக கொடுத்துருப்பார். சனி தசையில் கடனை அனுபவிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எப்படியாவது ஒரு துளி கடனாவது கொடுத்துரும். ஏதோ சுப கடன், ஏதோ ஒரு கடன். ஒரு சில பேருக்கு ரொம்ப மோசமான கடன் கொடுத்துருக்கோம். கடனே கட்ட முடியாத அளவுக்கு வருமானத்தை கட் பண்ணி விட்டுட்டு கடன் மேலே கடன் சுமைகளை அதிகமாக கொடுத்துருக்கும் இந்த சனி பகவான். இது 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கிடையாது. இதுக்கு முன்னாடி சனி தசையினால் ஒரு 6ஆம் அதிபதிங்கிறதுனால 5 கூடைய தசை அப்படிங்கிறதுனால உங்களுடைய வாரிசுகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும். அது மட்டும்தான் நல்லா இருக்கும். அவங்களுக்கு வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், பிஸ்னஸ் ஏதோ ஒன்று ஓடிட்டுருக்கான். அவங்களுக்கு தசை நல்லா இருந்துச்சுனாக்கா இன்னும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 5 கூடைவன் தசையில் உங்களை விட உங்களுடைய வாரிசுகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி,
ஆனால் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கோம். ஒரு வேலையில் இருக்கிறீங்க, அந்த வேலையில் வந்து ப்ரொமோஷன் இல்லாமல் இருக்கிறது, சம்பள உயர்வு இல்லாமல் இருக்கிறது, மதிப்பு மரியாதை இல்லாமல் இருக்கிறது, இதுக்கு எல்லாமே காரணம் சனி பகவான் நல்ல நிலைமையில இல்லைன்னா அந்த மாதிரி பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் லக்ன யோகராக வந்துட்டார்னாக்கா முதல் 10 வருஷங்கள் சிறப்பு. பின்னாடி வரக்கூடிய 10 வருடங்கள் 9 வருடங்கள் இருக்கு இல்லையா, கஷ்டத்தை கொடுத்துரும். லக்ன அவயோகராக வந்துச்சுனாக்கா, வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகராக வந்துச்சுனாக்கா அந்த சனி பகவான் முதல் 10 வருடங்கள் கெடுபலங்களை கொடுத்துரும். ஏன்னா அந்த ராசிக்கும் அந்த சனி பகவான் நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால சனி தசை, சனி புத்தி, புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்தி வரைக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. சுக்கிர புத்திக்கு அப்புறம் தான் சூரிய புத்தி, சந்திர புத்தி, அது மாதிரி அந்த செவ்வாய் புத்தி, ராகு புத்தி எல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அதாவது லக்ன அவயோகராக வந்தால் முதல் 10 வருடங்கள், அதாவது 9 வருடங்கள் கஷ்டத்தை கொடுத்துட்டு பின்னாடி வரக்கூடிய 10 வருடங்கள் நல்ல பலன்களை கொடுத்துரும். பின்னாடி வரக்கூடிய அந்த 10 வருடங்கள் இருக்கு இல்லையா, அந்த 10 வருடங்களில் கூட தசை நடத்தக்கூடிய சனி பகவானுக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா அதுவும் கெடுபலன்களை கொடுத்துரும். ஒவ்வொன்றா கெடுபலன்களை கொடுத்துட்டே வரும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு தான் அதை தெளிவாக சொல்ல முடியும். ஏன்னா அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் லக்னத்துக்கு மறையாமல் இருந்து சுப கிரக நட்சத்திரம் ஏறி அந்த நட்சத்திராதிபதி நல்லா இருந்துச்சுனாக்கா அந்த தசை புத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். பின்னாடி வரக்கூடிய புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் 9 வருடமோ 10 வருடமோ சுக்கிர புத்திக்கு அப்புறம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா சுக்கிர புத்தி சென்ட்ரு பகுதியில் தான் ஒரு சில பேருக்கு வந்து அந்த மாற்றத்தையே கொடுக்க ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து சுக்கிர புத்தி ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால உங்களுக்கு லக்ன யோகராக இருக்கிறாரா அந்த சனி பகவான், இல்லை அவயோகராக இருக்கிறாரா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துங்க. எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பொதுவாக சொல்லணும், குழப்பக்கூடாது அப்படின்னாக்கா, தெளிவாக சொல்லணும் அப்படின்னாக்கா, இப்போ சனி தசை ஆரம்பிச்சிச்சு, 19 வருடங்கள் சனி தசை. முதல் வந்து ஒரு 10 வருஷத்தில் இருக்கிறீங்க, 10 வருஷத்துக்குள்ளே இருக்கிறீங்க, சுக்கிர புத்திக்கு முன்னாடி இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன். சனி தசை ஆரம்பிச்சிலேருந்து நிறைய கஷ்டத்தையே கொடுக்குது. இது வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் வரேன், கடன் பிரச்சனை, கடன் தலைக்கு மேலே இருக்குது, எனக்கு தொழில் வேலை வாய்ப்பு எதுவுமே சரியில்லை அப்படின்னு நினைக்கிறீங்கனாக்கா அப்போ லக்ன அவயோகராக வந்திருக்கிறாருன்னு அர்த்தம். லக்ன அவயோகராக வந்தாலும் யோகராக வந்தால் கூட மறைவு ஸ்தானங்களில் இருந்து தசை பண்ணுது அப்படிங்கிறது அர்த்தம். அப்போது சுக்கிர புத்தி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த சுக்கிர புத்திக்கு பிறகு தான் பின்னாடி வரக்கூடிய அந்த 9 வருடங்கள் இருக்கு இல்லையா, அதில் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இப்போ சனி தசை ஆரம்பித்த பிறகு 10 வருடத்தில் இருக்கிறீங்க, நல்ல ஒரு பலன்கள், நல்லா இருக்கிற வீடு, காரு, பங்களா, வேலை வாய்ப்பு, தொழில் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் லக்ன யோகராக இருக்கார் சனி அப்படின்னு எடுத்துங்க. உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா இப்படி தான் சொல்லணும். இது மாதிரி இருந்துச்சுனாக்கா பின்னாடி வரக்கூடிய 10 வருடங்கள் இருக்கு இல்லையா, அந்த சுக்கிர புத்தியே இல்லை 9 வருடமும் எடுத்துக்கலாம், 10 வருடமும் எடுத்துக்கலாம். அந்த 10 வருடங்களில் கஷ்டத்தை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கஷ்டத்தை கொடுக்குன்னா நீங்கள் நிதானமாக போகணும். அந்த சுக்கிர புத்தி நீங்கள் கடந்துட்டீங்கன்னாக்கா சுக்கிர புத்தி ஸ்டார்டிங் பகுதியிலே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். வருமானம் கம்மி பண்ணுறது, இல்லை ஒரு மணி லாக் ஆகுறது, பணம் வராமல் தடை கொடுக்கறது, ஏதோ ஒன்று அந்த டைம் மட்டும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நல்லது நடந்துச்சுனாக்கா பின்னாடி வரக்கூடிய அந்த தசா புத்திகளும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது சுக்கிர புத்தி சுக்கிர புத்தி ஆரம்பிக்கும் போதே சொல்ல முடியாது, சுக்கிர புத்தி முடிகிற வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுனாக்கா அடுத்து வரக்கூடிய சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, குரு புத்தி வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை சுக்கிர புத்தியில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது, சுக்கிர புத்தி ஆரம்பித்த பிறகு ஏதோ நடக்குது, மனசுக்கு தெரியும், தெளிவாக தெரியும் உங்களுக்கு, இது மாதிரி இருந்துச்சுனாக்கா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பின்னாடி வரக்கூடிய அந்த 9 வருடங்களை ஏதோ செய்ய போகுது, அதாவது பண வரவு, இந்த பிஸ்னஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். இருந்தாலும் இந்த சனி பகவான் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு துளி கடனாவது கொடுக்கும். அது உங்கள் தசையை பொறுத்து, அதாவது தசை அவயோக தசையா யோக தசையா. அவயோக தசையாக இருந்துச்சுனாக்கா தலைக்கு மேலே கடன் இருக்கும். அப்படி இல்லை யோக தசையாக இருந்துச்சுனாக்கா சுப கடன்கள், அதாவது வீடு கட்டுறதுக்கு, இல்லை ப்ராப்பர்ட்டிக்காக, ஏதோ காரு, வீடு, வாசல் ஏதோ ஒன்று வாங்கிறதுக்காக, ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக லோன் வாங்குவீங்க இல்லையா, அதை கொடுத்துட்டு அந்த வருமானத்தையும் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்கும். வரவுக்கும் செலவுக்கும் அந்த வீடு கட்டுறதுக்கு, அந்த ப்ராப்பர்ட்டி லோன் அடையிறதுக்கு, அந்த காரு வாங்கினீங்க இல்லையா ஏதோ ஒன்று, அந்த லோன் அடையிறதுக்கும் வர்றதுக்கும் சரியாக இருக்கும், சேமிப்பு இருக்காது. இது மாதிரி பண்ணி விட்டுரும் இந்த சனி பகவான் தசைங்கிறது. இருந்தாலும் இந்த டைம் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கோச்சாரத்தில் வந்து குரு 10ஆம் இடத்துல இருக்குது, நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டா கூட சனி தசை தான் உங்களுக்கு கொடுக்கணும். ராகு 6ஆம் இடத்துல இருக்குது, அதை கொடுக்கும் இதை கொடுக்கும்னு சொல்லிக்கிட்டா கூட இந்த சனி தசை அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கொடுக்கணும். சனி மட்டுமே சம்மந்தப்பட்டிருந்தால், அதாவது வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுறீங்க இந்த வயசில்,
ஏற்கனவே வெளிநாடு போயிட்டு வந்துட்டீங்க, இப்போ வந்து வெளிநாடு போகணுன்னு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கனாக்கா, இப்போ அந்த சனி தசையில் புத்தி நடத்தக்கூடிய கிரகம் ஏதோ ஒன்று சந்திரனோட நட்சத்திரம் அப்படி இல்லைன்னா சந்திரனோட தொடர்பில் இருக்கிறது, இல்லை ராகுவுடைய தொடர்பில் இருக்கிறது, இது மாதிரி இருந்துச்சுனாக்கா வெளிநாடு விரயம் 12ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டு இருந்தால் அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் உங்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுக்கும். அதாவது ட்ரை பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லலை. அதே மாதிரி தொழிலுக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும், வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்களா வேலை வளர்ச்சி நல்லாயிருக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கிறது, சம்பள உயர்வு கிடைக்கிறது, எல்லாமே அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் இந்த 4ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கணும், இல்லை 10ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கணும், தொடர்பில் இருக்கணும், அந்த 10ஆம் அதிபதி உங்களுக்கு நல்லா இருக்கணும். இது மாதிரி நிறைய டீட்டெயில் இருக்குது. அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த சனி தசை அப்படிங்கிறது கொடுக்கும். கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு கெடுக்காமல் இருக்குதா அது நல்லது. இப்போ 6ஆம் இடத்துல ராகு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம், நல்லாவே இருக்குன்னு எடுத்துக்கலாம், கெடுபலன்கள் செய்யக்கூடிய இடம் கிடையாது. 7ஆம் இடத்துல சனி அது பெருசாக உங்களுக்கு கெடுக்காது. சனி பகவான் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெருசாக உங்களுக்கு கெடுபலன்கள் கிடையாது. இருந்தாலும் தசை எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கணும். அதே மாதிரி குரு, அதே மாதிரி கேது, எல்லாமே கோச்சாரத்தில் 20% தான். இப்போ அஷ்டம குருவா வராருன்னு வச்சிங்களேன், 8ஆம் இடத்துல குரு மறையும் போது தான் உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கும். இப்போ அஷ்டம குரு கிடையாது, அஷ்டம சனி கிடையாது, 7 சனியும் கிடையாது. இப்போ கோச்சார ரீதியாக உங்களுக்கு நல்லாவே இருக்குது. மற்ற கிரக அமைப்புகள் எப்படி இருந்தாலும் சரி, இதை பற்றி நம்ம கவலையப்பட தேவையில்ல. தசை உங்களுக்கு சிறப்பாக, சனி தசைங்கிறது சிறப்பாக உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து இந்த கடன் நிறைய கொடுத்துச்சு இல்லையா, இப்போ அந்த கடன் அடையும் அப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த குரு பகவானுடைய பயிற்சியும் ராகு கேதுவுடைய பயிற்சியும் இதெல்லாம் வந்து கடன் அமைப்புகளை கொஞ்சம் கம்மி பண்ணும். இது வரைக்கும் பட்ட கடன், இப்போ 6ஆம் இடத்துல ராகு இருக்குனாக்கா சனி கொடுத்த கடன், இப்போ 6ஆம் இடத்துல வந்து சனி இருந்தார், அவர் வந்து கடன் பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுத்துருப்பார் 6ஆம் இடத்துல இருக்கும்போது. இப்போ வந்து 7ஆம் இடத்துக்கு வந்துட்டான்னு வச்சுக்க, இப்போ ராகு 6ஆம் இடத்துக்கு வரும்போது ஏதோ ஒரு பண வரவை கொடுத்து, ஏதோ ஒரு வருமானத்தை கொடுத்து, வேலை வாய்ப்பு கொடுத்து அந்த கடன் பிரச்சனையே இந்த காலகட்டங்களில் தீர்வுக்கு வரும். கடனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் அப்படின்னு எடுத்துக்கலாம், கன்ஃபார்மாக கம்மியாகும், அதெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால. இப்போ கோச்சார ரீதியாக நல்ல பலன்கள், நல்ல இடத்துல ஒரு கிரகங்கள் இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும். கெடுபலன்கள் செய்யக்கூடிய அமைப்பில் இருந்துச்சுனாக்கா பெருசாக கெடுக்காது, அது சனி தான் கொடுக்கணும். சனி வலுவாக இருந்துச்சு, தசா வலுவாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் உண்டு. இப்போ குழந்தைகள் ரீதியாக, அதாவது வாரிசுகள் ரீதியாக அவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, வண்டி வாகன சேர்க்கை, வேலை வாய்ப்பு, இது 5ஆம் அதிபதி தசை. இது சிறப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு தான் நல்லாயிருக்கும். உங்களை விட உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு, பெரிய ஒரு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு கட்டத்தில் ஏதோ கார் வாங்குவாங்க, வீடு வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க, எங்கேயோ நீங்கள் பொண்ணை கட்டி கொடுத்துருப்பீங்க வெளியே எங்கன்னா, அவங்க வந்து நல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, ப்ரொமோஷன், அது மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு ஒரு தசை நடந்ததுன்னா அந்த தசை சிறப்பாக இருக்கும். இதே மாதிரி அவயோக தசையாக உங்களுக்கு இருந்தால் கூட அவங்களுக்கு நல்லா இருக்கும். அவங்க ஏதோ ஒரு வகையில் வளர்ச்சியில் இந்த சனி பகவான் அப்படிங்கிறது 5ஆம் அதிபதி அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய சனாதிபதி அப்படிங்கிறது அந்த வகையில் கொடுத்துரும். உங்களுக்கு மட்டும்தான் கஷ்டத்தை கொடுக்கும். இருந்தாலும் கஷ்டம் இருக்குது, கடன் இருக்குது அப்படின்னாக்கா முதலீடு பண்ணுறதை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். முதலீட்டில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். அடுத்தவங்க நம்பி பணம் கொடுக்கறது, வாங்கல், இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணிங்கன்னா தான் அந்த சனி தசையில் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஏன்னா அடுத்து வரக்கூடியது அஷ்டம சனி. இதுக்கு முன்னாடியே நீங்கள் உஷாராயிறது நல்லது. அஷ்டம சனியில் அந்த சனி தசை உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாக நன்மைகளை கொடுக்காது, வேலை செய்யாது. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு கவனமாக இருந்துக்குங்க. மற்றபடி கோச்சார அமைப்பில் கெடுபலன் செய்யக்கூடிய ஒரு கிரகங்கள் எதுவும் இல்லை, பெருசாக கெடுக்காது. இப்போதைக்கு இந்த வருடம் அடுத்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் சனி தசையை பொறுத்த வரைக்கும். அதுவும் மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு இப்போ வேலை வாய்ப்பை கொடுத்துரும், பொருளாதாரத்தை கொடுத்துரும், தொழிலை நல்லபடியாக கொடுத்துரும், ஆனால் குடும்ப வாழ்க்கையில் கை வச்சிடும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை வைக்கக்கூடிய ஜாதகமும் ஒரு சில பேருக்கு இருக்குது. அது வந்து இந்த 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டது, சுக்கிரன் சனி சம்மந்தப்பட்டது, இது நிறைய பேசலாம். 1 2 கிடையாது. குடும்பம், வேலை வாய்ப்பு, தொழில், இதில் வேலை வாய்ப்பு தொழிலை கொடுத்துச்சுனாக்கா குடும்பத்தில் கை வச்சிரும். குடும்பம் நல்லா இருக்குது அப்படின்னாக்கா வேலை வாய்ப்போ இல்லை தொழிலே பிரச்சனைகளை கொடுத்துரும், பசங்க வழியில் பிரச்சனைகளை கொடுத்துரும். ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு கிரகங்கள், எந்த கிரகம் உங்களுக்கு வீக்காக இருக்கோ அந்த கிரகத்தோட காரகத்துவம் அடிவாங்கும். அது மாதிரி இந்த சனி பகவான் தசை கொடுக்கும். எல்லாருக்குமே சொல்லலை, எல்லாருக்குமே ஒரு சில பேருக்கு வந்து ஏதோ கணவன் மனைவிக்கு ஒற்றுமையாக போயிட்டுருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு தொழில் ஏதோ போயிட்டுருக்கு, பரவாயில்ல, நல்லாவே இருக்கும், பசங்க அப்படி இப்படி போயிட்டே இருக்கோம், எந்த வித வளர்ச்சியும் இல்லை, டவுனும் இல்லை, எந்த வித வளர்ச்சியும் இல்லை, ரொம்ப கஷ்டமும் இல்லை அப்படின்னு போயிட்டுருக்கோம். அது மாதிரியும் இருக்கும் ஒரு சில பேருக்கு. உங்களுக்கு ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருக்குது, நிறைய உங்களுக்கு கஷ்டங்கள் அதிகமாக வருது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதக வலுவை பொறுத்து இந்த சனி மகா தசை அப்படிங்கிறது இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சிகளை தசாபுத்தி ரீதியாக கொடுக்கும். நன்றி.